So this is the difference between what Kanna? Bill of material and material and MR. Bill of material and material requisition. First, you should know the difference between bill of material and material requisition, so that you can understand whether it is form part of bill of material or material requisition. Bill of material, okay? Bill na artham list na artham. Appa list of material required for the job is called, required for the production is called bill of material. Enna material தேவைப்படுது. I'll repeat. List of material required for the production. Product produce பண்றதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ, that is called, என்ன raw material எல்லாம் தேவைப்படுதோ, இந்த list is called bill of material. புரியுதுங்களா? Yes sir. Material requisition note on அர்த்தம். Again, I am requesting என்னென்ன மெட்டீரியல் வேணுங்கிறது for the purpose of job. For one particular job, what all the raw material I need is called list of material. That is called bill of material. BOI. Sorry, that is called material requisition note. Requisition கொடுங்க. Understood? Yes sir. To have the better clarity, suppose sweet stall no chuk, Krishna sweet stall company, to produce a product they need raw material. What are all the raw material they need? Krishna sweets க்கு என்ன தேவைப்படும்? Sweet stall க்கு என்ன தேவைப்படும் raw material? Ghee, sugar, maida, jaggery, கடலை மாவு, என்னமா? rice flour, அரிசி மாவு, கடலை மாவு, oil, okay, ghee தேவைப்படுது, oil தேவைப்படுது. Next, ஏலக்காய், milk, okay, milk. packing material sir. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னால ஸ்வீட் மட்டும் தான் இருக்குமா, காரமும் இருக்குமா? அதுல காரமும் இருக்கும் சார். அதான் கடலை மாவு, அதான் chili powder, பவுடர், சில்லி பவுடர் தருவோம், சால்ட் தேவைப்படும். இது எல்லாமே நமக்கு தேவைப்படுது. எவ்ரிதிங் இஸ் கால்ட் ரா மெட்டீரியல். ரைட் ஆர் நாட்? yes sir. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சொன்னே ஒண்ணே ஸ்வீட் தான் அனுப்புறோம், காரம் அனுப்பக்கூடாது. அதுக்காக ரைட் ஆர் நாட்? yes sir. அது மைண்ட் பிளாக் ஆயிடும். Now all the raw material we need to produce the product. என்னென்ன ப்ராடக்ட்லாம் ஐட்டம் கொடுக்க போறான்னு உனக்கு தெரியும். ரைட்? லட்டு வைக்க போறானா, ஜாங்கிரி வைக்க போறானா, ஓகே, மிக்சர் வைக்க போறானா, என்னெல்லாம் தெரியும். அப்ப மைசூர் பாக், மைசூர் அவரோட ஸ்பெஷல் மைசூர் பாக். ஓகே, இப்ப ஆல் தி மெட்டீரியல் அதுக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும், அப்ப லிஸ்ட் போடுவாங்க இல்லையா? இந்த ஸ்வீட்ஸ்லாம் ஆர் இந்த காரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி என்னென்னலாம் ப்ராடக்ட் ரா மெட்டீரியல் தேவைப்படும். அந்த லிஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் இஸ் கால்டு பில் ஆஃப் மெட்டீரியல். லிஸ்ட் ஆஃப் மெட்டீரியல். லாஜிக் புரியுதா? yes sir. அப்ப லிஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் போட்டாச்சு. Depending upon the nature of the raw material and after considering economic ordering quantity, they will purchase and keep it in stores. Store keeper என்ன பண்ணுவாரு? மில்க் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோ, மில்க் ஸ்வீட், அது டெய்லி வாங்குவார். ரைட் ஆர் நாட்? yes sir. சால்ட் ஒன்ஸ் இன் மந்த் கூட வாங்கி வச்சுக்கலாம். சுகர் ஒன்ஸ் இன் 2 months கூட வாங்கி வச்சுக்கலாம். கீ ஒன்ஸ் இன் 3 months கூட வாங்கி வச்சுக்கலாம். அரிசி மாவு ஒன்ஸ் இன் 4 months கூட ஸ்டாக் வாங்கி வச்சுக்கலாம். சப்ஜெக்ட் டு EOQ, எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி பார்த்து எப்ப சீப்பா இருக்கும் வாங்கி வச்சுப்பாங்க. ரைட் ஆர் நாட்? yes sir. அப்ப டிபெண்டிங் அப்பான் தி நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல், ஆஃப்டர் கன்சிடரிங் எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி, தே வில் பர்ச்சேஸ் இன் பல்க், தே வில் கீப் இட் இன் குடோன். 4 மாசத்துக்கு எவ்வளவு தேவைப்படுது, 1 வருஷத்துக்கு எவ்வளவு தேவைப்படுது, 1 மாசத்துக்கு எவ்வளவு தேவைப்படுது வாங்கி வச்சிருவாங்க. ரைட் ஆர் நாட்? அதெல்லாம் குடோன்ல இருக்கு. தென் தட்ஸ் தி லிஸ்ட் ஆஃப் பில் ஆஃப் மெட்டீரியல். அதை பேஸ் பண்ணி வாங்கி வச்சாச்சு. தென் இன் ஃபேக்டரி ஒர்க் பண்றாங்களே, ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லையா, ஆர்டர் வருது பர்த்டே பார்ட்டிக்கு, ஓகே, ஒரு மைசூர் பாக் வேணும், ஓகே, ஒரு 100 kg மைசூர் பாக் வேணும், ஆர்டர் கொடுக்குறான்னு. அப்ப 100 kgக்கு அங்க ரா மெட்டீரியல் ஸ்டோர்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வரணும். ரைட் ஆர் நாட்? we have to give the requisition letter to store keeper. அப்பதான் எடுத்து கொடுப்பான், பின் கார்டுல அப்டேட் பண்ணிட்டு கொடுப்பான். எவ்வளவு கீ வேணும், எவ்வளவு கல்லமா வேணும், ரெக்வெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா, ஃபார் திஸ் பர்டிகுலர் ஜாப். அப்ப அந்த ஜாப் டெபிட் பண்ணிட்டு கொடுப்பான் இல்லையா? அப்பதான் ஜாப் காஸ்ட் ஷீட்ல அந்த ப்ராடக்டோட ரிஃப்ளெக்ட் ஆகும். யார் ஜாப், இந்த ஜாப் யார்கிட்ட பில் பண்ணணும். ரைட்? அப்ப ரா மெட்டீரியல் வெள்ளம் பேருக்கு எதுக்காக பேருக்குன்னு டேலி ஆகும். ரைட்? ஜாப் காஸ்ட் ஷீட்டோட டேலி ஆகும். எப்படி ஹோட்டல்ல கிச்சன் ஆர்டர் டிக்கெட் KOTன்னு போடுறான், நம்ம ஆர்டர் எடுக்கிறோம் இல்லையா, அங்கேயிருந்து கொண்டு வந்து கொடுக்குறான், கிச்சன்ல இருந்து வாங்கி கொடுக்குறான். அப்ப there is a கேப் இருக்கு. இன்டர்னல் கண்ட்ரோல், இன்டர்னல் ஆடிட் பண்ணும்போது தெரியும். நான் காஃபி ஆர்டர் பண்றேன், மேடம் வந்து இட்லி ஆர்டர் பண்றாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தரும் ஐட்டம் ஆர்டர் பண்றாங்க. யாரை நம்பி யார்கிட்ட ஆர்டர் பண்றோம்? சர்வர்ட்ட ஆர்டர் பண்றோம். சர்வர் போய் அங்கே கேட்கறான், காஃபி 2 காஃபி கேட்க சான்ஸ் இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? அப்ப கிச்சன்ல ஒன்றும் தெரியும், ஆர்டர் கேட்டா கொடுத்துருவான். 2 காஃபி இருக்கு,
ஒரு காஃபி எனக்கு கொடுக்குறான், ஒரு காஃபி ரம்யா மேடம் தெரிஞ்சவங்க பிசினஸ் மேக்னெட், ஓகே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்துருந்தீங்க. சார் வேற ஏதாவது இன்ஃபுளுன்ஸ் அங்க எடுத்துக்கலாம். தெரிஞ்சவங்க யாரும் வந்து கொடுக்க சான்ஸ் இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? கிளியர்? ஆர் அவன் ரிலேட்டிவ் யாரும் வரான், டே இருடா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறேன் நான் சொல்லிட்டு, கிளியர்? அவனுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் கொடுக்க சான்ஸ் இருக்கா இல்லையா? எஸ் சார் Yes. அப்ப கிச்சன் ஆர்டர் டிக்கெட் இன்டர்னல் கண்ட்ரோல் போடுவாங்க. இது மாதிரி லீக்கேஜ் இருந்தா என்ன பண்றது? கேஓடி நம்ம ஆர்டர் எடுக்க அங்க அப்டேட் ஆயிட்டு அப்ப டேலி ஆகணும். லாஜிக் புரியுதா? ட்ரையாங்கிள். அப்ப ஆர்டர் எடுத்தது, பில் பே பண்ணது, இவன் ஆர்டர் கொடுத்தவன் டேலி பண்ணுவாங்க. இஃப் தேர் இஸ் அ ஃப்ளா அவன் டெபிட் பண்ணுவாங்க. என்னடா தப்பு பண்ணிருக்கேன்ட்டு. லாஜிக் புரியுதா நான் சொல்றேன்ட்டு? எஸ் சார் Yes, sir. That is called what? KOT verification, kitchen order ticket in internal audit. Same manner here also, if I am going to give the raw material, எங்க வருது? ஸ்டோர் சேர்ந்து ஜாபுக்கு வருது. We have to debit the job. அப்ப bill of material வச்சுக்கோ. ஓகே, இந்த bill of material we are going to what record பண்ணணும் அப்படின்னாக்க we should what material requisition note நீ கொடுக்கணும். இந்த மாதிரி ஆர்டர் ஏ வந்திருக்கு, ஜாப் நம்பர் ஏ வித் ஜாப் வெயிட் பண்ணுங்க மேடம். ஓகே, ஜாப் நம்பர் ஏ வந்திருக்கு, கிளியர்? ஆர் ஜாப் 101 வந்திருக்கு. யார் ஜாப்? முத்துங்கிற கொடுத்திருக்கார். எவ்வளவு கேஜி ஆர்டர் பண்ணிருக்கார், என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணார், ஃபார் தட் ப்ராடக்ட் அதுக்கு கீ தேவைப்படுது, ஐ நீட் வாட் கடலமா தேவைப்படுது, எவ்வளவு கேஜி தேவைப்படுது, ஸோ தட் அந்த கண்ட்ரோல் இருக்கும். சைன் போட்டு அவன் டிரான்ஸ்ஃபர். தட் இஸ் கால்டு ஒன் பில் ஆஃப் மெட்டீரியல் ஆர் லிஸ்ட் ஆஃப் மெட்டீரியல். Got logic? That is called what? Material requisition. Requisition note. Okay, that is called material requisition note. Logic புரியுதா? Yes What sir is called bill of material? What is called material requisition note? yes sir Yes. Okay, good. Now, Ramya, ஒரு டைம் படிச்சிருக்கீங்களா bill of material material requisition for the better clarity? yes sir Theoretical என்ன சொல்லிருக்கேன் படிச்சிடலாமா? so bill of material, list of material required for production, Hmm. metal requisition note requesting No, no. materials for a particular Kindly read the material. Book எடுத்துங்க கையில. Page number 50. Difference between எல்லாரும் புக்ஸ் வந்துச்சாக்கண்ணா? Yes, sir. வந்து சொல்ல மாட்டேங்கிற பத்தியாக்கள். அமிச்சிட்டேன்னு சொன்னேன் இல்லையா உனக்கு? கேட்ட பொண்ணுமா இருந்தாரு. படிங்க. yes sir bill of material and material requisition note. Basis bill of material material requisition note, meaning it is a list of material required either for a particular job or work order. Material requisition note, it is a formal request for the supply of specified materials, stores, etc. to the production department. Preparation. Bill of material is the document prepared by the drawing office. Material requisition note is prepared by the foreman of the consuming department. Cross utilization. Bill of material can replace material requisition note. Material requisition note cannot replace bill of material. Authorization. Bill of material acts as an authorization for the issue of all the materials and stores items mentioned in bill of material. Material requisition note authorizes the issuing department to draw from stores the requisitioned materials. Purpose. Bill of material can be used for the purpose of quotations. Material requisition note is useful in arriving historical cost only. Result. Bill of material helps in keeping a quantitative control on materials drawn through stores requisition. Material requisition note shows the material actually drawn from the stores. Good. So it's a very frequently asked question. எவ்வளவு வருஷம் கேட்டுக்காம போறது இல்லையா? Yes sir Many times they are asking 5 mark question, the compulsory questions. yes sir Nowadays they transfer to last theory question கேக்குறோம். 4 or 5 marks they கேக்குறோம். ஓகேவா? okay sir Now,